அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு. எடுத்துக்காட்டு 4.3. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண்களை நம்ம என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ் என்க. மொத்த மதிப்பெண்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறோம், எக்ஸின் 80% is equal to 576. அப்போ எக்ஸ் இன்ட்டு 80/100, 80% என்பது 80/100 ஈக்குவல் டு 576. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 576 அப்படியே போட்டுக்கிறேன். இன்ட்டு கீழே இருக்கிற 100 அந்த வலது பக்கம் போனால் மேலே வந்துடும், பெருக்கலுக்கு வந்துடும். மேலே இருக்கிற 80ங்கிறது கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியத்தை அடிச்சுட்டேன். 4 8 இங்கே பார்த்தீங்கன்னா 7 8 56 மீதி 1 16ல் 2 8 16. அப்போ 72 × 10 ரெண்டையும் பெருக்கினால் வரக்கூடிய விடை வந்து எவ்வளோ வருது, 720. ஆன்சர் வந்து அப்போ 700. எக்ஸ் ஈக்குவல் டு 720. எக்ஸ் ஈக்குவல் டு 720. எக்ஸ் என்பது என்ன, மொத்த மதிப்பெண்கள். தேர்ஃபோர் மொத்த மதிப்பெண்கள் இஸ் ஈக்குவல் டு 720. இந்த கணக்குரிய விடை வந்து 720. புரிஞ்சுங்களா?